சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். என்ன பலன் என்ன? பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்கம்மா. என் குழந்தைய 3 மாசம் அங்கெல்லாம் எங்க அக்காவுக்கு கொடுத்தேன். உங்க பேருமா? என் பேர் வனிதா ராணி. உங்களுக்கு எவ்வளவு பசங்க? எனக்கு ஒரு பையன், 2வது பொண்ணு, 3வது பொண்ணு. 2 பொண்ணு. 2வது பொண்ணு பிறந்தப்பதான் அக்கா ஊருக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்ததுனால அவங்க என் குழந்தைய பார்த்து, நான் வேலைக்கு போட்டு போறதுனால பிள்ளை சிரிக்கிறத வைக்கிறத பார்த்து ஆசைப்பட்டுட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நானே எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு எங்க அம்மா தங்கச்சி பிள்ளைய கொடுக்கலாம், 2வது ஒண்ணு பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அவட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் 1.5 வயசுங்கும் போதுதான் அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்க ஊருக்கு வந்துச்சு எங்க அக்கா. அதுக்கு முன்ன வந்தாங்க, ஆனா நாங்க பாக்கல, பார்க்க அனுமதிக்குது இல்ல. பார்த்தா பிள்ளைய காட்ட மாட்டா. அக்கா 1.5 வயசுங்கப்ப ஊருக்கு வந்துச்சு. நாங்க அந்த அன்னைக்கு அங்க போய் இருந்தோம், பிள்ளைய பார்த்துட்டு பேசிட்டு இருந்தோம். பொண்ணு கவுன்ல மண்ணள்ளி போட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சு. மண் அல்லாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றேன் அப்படின்ட்டு பட்டுன்னு அடிச்சேன். அடிச்சோடனே எங்க வீட்டுக்கார்ட்ட வந்து பொண்ணு வந்து ஆவலா சொன்னுச்சு. அப்ப அந்த மாதிரி என்னை அடிக்கிறாங்க. 1.5 வயசு பொண்ணு. 1.5 வயசு பொண்ணு. அது அப்ப அடிக்கிறாங்க அப்படின்னா, அடிக்காத, பிள்ளைகள்னா மண்ணுல தான் விளையாடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவன்கிட்ட போய் நீ ஆவலா சொல்ற அப்படின்னு எங்க அக்கா அந்த பொண்ணை கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு, எங்க வீட்டுக்காரர் அழுதுகிட்டே என்னை வீட்டுக்கு வா அப்படின்னாங்க. எங்க வீடு கொஞ்சம் தூரம் இருக்கு, அந்த வீட்டுக்கு போயிட்டு நீ பிள்ளைய வாங்கிட்டு வா, இனிமே நம்ம பிள்ளை அங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க. சொன்ன உடனே நான் என்னை அடிச்ச உடனே நான் போய் பிள்ளைய வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த உடனே எங்க மதுனி என் மாப்பிள்ளைக்கு அக்கா வந்து, அது பாவம்டா 1.5 வயசு வரைக்கும் வளர்த்துட்டா, எவ்வளவு பாசம் காட்டிருப்பா, நீ சொன்னா கேளு, அவட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டோன்னா பிள்ளைய வாங்கி அவங்க கொடுத்தோன்னே இவங்க எதுவும் சொல்லல. அதுல இருந்து எனக்கும் அவளுக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அப்புறம் இப்போ குழந்தை உண்டாயிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே போன்லயே நாங்க பேசிக்கிறோம் வச்சுக்கிருவோம். ஆனா அதுக்கு முன்ன என் பொண்ணு வந்தா எங்கேயாவது முக்குல எங்கனையாவது சந்துல எங்கனையாவது நிக்கும் போது, என் அம்மா கடைக்கு கூட்டிட்டு போகும்போது நானும் எங்க வீட்டுக்காரரும் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறோம். வீட்டுல வந்து எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுவோம், பொண்ணை பாத்தீங்களா, அவ என்னை மாதிரியே இருக்கிறா அப்படின்னு சொல்லி. இவங்களும் ஆமா உன்னே மாதிரிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் பேசி சமாளிச்சிருக்கிறோம். உங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்தாச்சா? அக்காவுக்கு குழந்தை பிறந்துட்டாங்க. இப்பதான் ஒரு பையன் பிறந்திருக்குது. பையன் பிறந்த உடனே அந்த பையன் பிறந்த 3ஆம் மாசம் நாங்க பார்க்க வந்தோம். இங்க நானே இத்தனை வருஷம் பேசாம இருந்த எங்க வீட்டுக்காரு, நம்ம பொண்ணுக்கு ஒரு துணைக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான்னு என்னை கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ என் மாப்பிள்ளை பேர் பலராமன். வா பலராமா அப்படின்னாங்க. ஆமா அப்படின்ட்டு உள்ள போயிட்டு சந்தோஷமா இருந்தோம். தீபாவளி கொண்டாடுறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். உங்க பிள்ளைக்கு தெரியாது நீங்க நாங்க அம்மா அப்பான்னு நாங்க சொன்னது கிடையாது. நாங்க சித்தி சித்தப்பானே கூப்பிட சொல்லுவோம், அவளும் சித்தி சித்தப்பான்னு தான் கூப்பிடுவா எங்களை. இப்ப நாங்க பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கிறப்போ அது சொல்லுவேன், இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் ஃபீஸ் எங்க அக்கா கேட்டாங்க, ஸ்கூல் ஃபீஸ் வேணும். குழந்தை பிறந்தப்பவே ஒண்ணா கேட்க ஆரம்பிச்சாங்க, ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க எனக்கு. அது வரைக்கும் எதுவுமே கேட்டதே கிடையாது அந்த பொண்ணு. ஓ, இந்த பாப்பா பிறந்த பையன் பிறந்த பிறகு ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லும். நான் அது இவ்வளவு நாள் நம்மள்ட்ட பேசாம இருந்த பிள்ளை இப்ப கேக்குதுன்னு நாங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தோம். இப்போதைக்கு நாங்க வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள
பொண்ணு நாங்க தீபாவளி கொண்டாடுறதுக்காக இங்க வரும்போது அந்த பிறந்திருக்கிற பையன், அக்கா, அத்தான், என் மகா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு, என் பிள்ளையில 2 பிள்ளைக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறதுக்காக நாங்க இங்க வந்தோம். இங்க வரும்போதே ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது இந்த மாதிரி பொண்ணு வயசுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. சரி, நல்ல விஷயம் தானே, நாங்க அதை எதிர்பார்த்து வரல, தீபாவளி கொண்டாடுறதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம். போயிட்டு எங்க வீட்டுக்காரர் போயிட்டு பேக் வச்சுட்டு நான் சாப்பாடு என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன், உடனே தண்ணி ஊத்திடலாம், மறுநாள் தீபாவளியா இருக்கு, எல்லாரும் வருவாங்க வரமாட்டாங்க, அவங்கவுங்க வீட்டுல பலகாரம் செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே தண்ணி ஊத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நானும் எங்க வீட்டுக்காரரு அவங்க சொந்த பந்துக்காரங்க, அவங்க சொந்த பந்துக்காரங்க கூப்பிட்டாங்க. இப்ப எங்க அக்கா சொல்லும், என் மாப்பிள்ளையோட அக்கா தான் தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொல்றேன், என் மாப்பிள்ளையோட அக்கா தான் அக்கா தண்ணி ஊத்தணும், இந்த ஒரு முறை தானே அவங்களுக்கு இருக்கு, பிறப்பே மாறிடும்ல, அதனால இவங்க தான் தண்ணி ஊத்தணும்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்குள்ள அவங்க சம்மந்தி உச்சி மகாளி என் தம்பி மகளுக்கு நான் தான் தண்ணி ஊத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு சம்மந்தி மாதிரி இங்க இருக்கிறாங்க, இன்னொரு சம்மந்தி சிவகாமின்னு ஒரு சம்மந்தி இருக்கிறா, அந்த சம்மந்தியை கூட்டிட்டு நாங்க தண்ணி ஊத்தணும். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேன், உன் பிள்ளைய கூட்டிட்டு போ அப்படின்னாங்க. அப்போ தங்க நீ வந்துருமா, தண்ணி ஊத்துன கையோட கூட்டிட்டு போ அப்படின்னாங்க. தங்க நீ வந்துருமா அம்மா கூட, அம்மா உன்னை படிக்க வச்சுக்கிறேன், உனக்கு அவளுக்கு தெரிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. அத்தமார் தண்ணி ஊத்தணும்னா பிரச்சனை வந்த உடனே தெரிஞ்சிட்டு, இப்போ நீ வாமா, தண்ணி ஊத்துன கையோட அம்மா கூட்டிட்டு போக சொல்றா, அம்மாவுக்கு பையன் இருக்கிறான், அதனால அம்மாவை பையன் பாத்துக்கிடுவான், நீ அம்மா கூட வந்துட்டு அம்மா உனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்ட்டு நாங்க எங்க மதனி வீட்டுல போய் இருந்துட்டு நாங்க ஊருக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஃபோனே பண்றது இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட் எக்ஸாம் எழுதணும், மார்ச் மாசம் எக்ஸாம் எழுதணும், அதனால பைசா கொடுத்து விடுங்க, டிசம்பர் மாசமே பைசா கட்டணும் பாப்பா கேட்டுதா அப்படின்னு சொல்லி பாப்பா ஃபோன் பண்ணி கேட்டா. இப்போ எவ்வளவுமா வேணும் அப்படின்னு ஒண்ணு, ஸ்கூல் ஃபீஸ் 3000 சில்லறதான் கேட்டுச்சு, 600 ரூபாய் வேன் வாடகையும் சேர்த்து கேளு அப்படின்னு திரும்ப ஃபோன் பண்ணி, வேன் வாடகையும் சேர்த்து வேணும் அப்படின்ட்டு 4200 ரூபாய். உட்காருங்களேன். 4200 ரூபாய். 4200 ரூபாய்க்கு எங்க வீட்டுக்காரர் 5000 ரூபாய் கொடுத்து விட்டாங்க. அப்போ எங்க ஊர்ல இருந்து யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட தான் கொடுத்து விட முடியும். அது வரைக்கும் பைசா வரலன்னு 10 நாள் ஃபோன் பண்ணிட்டு இருந்தா. ஃபோன் பண்றப்போ, ஹலோண்ணா, என்னம்மா சங்கீதா எப்படிமா இருக்க, ஃபீஸ் கொடுத்து விடலையா, ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்து விடலையா, என்னம்மா இப்படி கேக்குற, தங்கம் அம்மா வேலை போயிட்டு வந்துட்டியா, அப்பா என்ன பண்றாங்க, அண்ணன் என்ன பண்றான், அதெல்லாம் கேட்க மாட்டியா, ஸ்கூல் ஃபீஸ்லயே தான் இருப்பியா, அப்பா கொடுத்து விட்டுருக்காங்க, உனக்கு 2 நாளா கொண்டு வந்து தருவாங்கன்னு. 20 ரூபா ஃபீஸ் கட்டுற, 20 ரூபா ஃபைன் கட்ட வேண்டியது வரும், அதுக்கு 20 ரூபா ஃபைன் கட்ட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி, 20 ரூபா ஃபைன் கட்டினா என்ன, உனக்கு 4200 ரூபா தானே ஸ்கூல் ஃபீஸ் சேர்த்து, உனக்கு 5000 ரூபாய் கொடுத்து விட்டுருக்காங்க, நீ அதுல ஃபைன் கட்டிக்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த பணம் போய் சேர்ந்த உடனே எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணல, எங்கள்கிட்ட பேசல. அப்புறம் பொங்கல் முடிஞ்சு மறுநாள் என் சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணான். அக்கா என்ன ஃபோனே பண்றது இல்ல ஏன்க்கா அப்படின்னு கேட்டா. உங்களுக்கு ஃபோன் பண்ணாலே எனக்கு தலைவலியா தானே இருக்குது அப்படின்னு. எதுக்குக்கா அப்படி சொல்ற, நான் பொங்கலோட ஃபோன் பண்ணுவேன்னு நினைச்சேன், நீ பண்ணல, அதனாலதான் நாங்க ஃபோன் பண்ணோம் அப்படின்னு. தம்பி என்ன பண்றான், தம்பி விளையாண்டுட்டு இருக்கிறான், அம்மா என்ன பண்றாங்க, அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு போனை வச்சுட்டு மறு நிமிஷமே இவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் இனிமேல் இருக்கிறேனா செத்துட்டானான்னு நீங்க யாரும் யோசிக்க கூடாது, நான் அங்கதான் இருப்பேன், என்னை யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தங்க ஸ்கூல்லாம் பார்க்க சொன்னீங்களா, அவனுக்குலாம் ஸ்கூல் பார்த்துட்டு இருக்கிறோம், எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால நீங்க வந்துருன்னு சொல்லி நான் வருவேன்னு நீ சொன்னீல்ல, அதனாலதான் நான் ஸ்கூல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அக்கா ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவ இங்க ஊருக்கு வந்தப்போ இங்க வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வர சொல்லி சங்கீதா சொல்லி விடுறா அப்படின்னு சொன்னாங்க. மறு நிமிஷமே இவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்து விடுங்க, எங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப எப்படி, எதுக்கு, என்ன காரணத்துக்கு கொடுத்து விடுற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ல அதுக்கு தெரியல. அப்ப நீ ஃபோன் பண்ணா செத்து போயிருவேன்னு சொன்னில, அதனாலதான் நான் ஃபோன் பண்ணலன்னு. நீங்க ஏன் ஃபோன் பண்ணல, நீ ஃபோன் பண்ணா செத்துருவேன்னு சொன்னில, அப்ப எனக்கு புள்ள வேணும்ல, அதுக்குதான் நான் ஃபோன் பண்றது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை வருஷம் அக்கா வச்சிருக்கிறேன், ஒரு நாள் கூட எங்கள்கிட்ட பேசுனதே கிடையாது அந்த பொண்ணு. என் பையன் ஸ்கூல் போகும்போது கேட்பான், தங்கச்சி வந்திருக்காம்மா சொல்லுவான், ஆனா அவ பேச மாட்டா. பேசினா பொண்ணு அடிப்பாங்கிறதுக்காக என் மகன் வீட்டுக்கு வந்துருவான், என்கிட்ட சொல்லிட்டு அழுவான். என்ன எப்பவும் சித்தின்னு கூட, நான் சித்தின் கூட பத்தி வருத்தப்படல, ஏன்னா அவ வேதனை பற்ற கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சித்தினே கூப்பிட சொன்னேன். என்னை பார்க்க கூட விடுறது இல்ல, அந்த பிள்ளைகிட்ட பேச விடுறது இல்ல. இப்ப என்ன வேணுங்க?
யாருக்கு? என் குழந்தை எங்களுக்கு எங்களுக்கு குழந்தை வாங்கி வேணுங்க. கொடுங்க, அவ்வளவுதான். குழந்தை எங்களை எங்களுக்கு ரொம்ப வேணும். கஷ்டப்படுத்துறாங்க, ஒண்ணு காட்ட ஒண்ணு சொல்லி. வேண்டாம், இப்ப எழுதி உங்களுக்கு பையன் கொடுங்கறாங்க. பிறந்துச்சுல, அதனால என் குழந்தை எனக்கு வாங்கி தந்துருங்க. என் பொண்ணு நான் வச்சுக்கிறேன். என் பொண்ணு என் பையன் தான் என் தங்கச்சி இல்லாம வராதீங்கம்மா அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறான். வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் அழுதுகிட்டு தான் இருக்குது. உங்க பேரு? சங்கீதா. சந்தோஷமா இருக்கியா சங்கீதா? ஆ, ஆ? ஆமா. இவங்க யாருமா? என்ன பெத்தவங்க. அம்மா கூட போறியா? ஆ, ஆஹா. ஏம்மா? உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஏன்? அது ஏதோ ரவுடி மாதிரி பண்ணுவாங்க, எனக்கு பிடிக்காது. ரவுடி மாதிரி பண்ணுவாங்கன்னா? மீன்ஸ் எப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி. நீ எதுக்கு அம்மாவை கூப்பிட்ட காசு எல்லாம் கேக்குற? ஃபீஸ் அடிக்கிறதுக்கெல்லாம்? இல்ல மேம், இவங்க நான் ஏஜென்ட் சின்ன 3 மாசத்துலயே தூக்கி கொடுத்துட்டாங்க எங்க அம்மா கிட்ட. இவ்வளவு வருஷம் எங்க அம்மா வளர்த்தாங்க. இப்ப வளர்த்துட்டு இவங்க என்ன மீன்ஸ் இவங்க வந்து நான் ஏஜென்ட் பண்ணும்போது எனக்கு என் ரத்தம், நான் தான் பெத்தவா அப்படி சொல்லிட்டு தண்ணி ஊத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், சரி பெத்தவங்கன்னா எல்லாத்தையும் மீன்ஸ் எல்லாத்துலயும் பங்கு இருக்குல்ல, தப்பு இல்ல அதெல்லாம் தப்பு இல்ல. நீதான் முடிவு பண்ணியாச்சு. எங்க வீட்டுல சொல்றாங்களா, அம்மா சொல்றாங்களா காசு கேட்கறதுக்கு? இல்ல, நானே தான் கேட்டேன். இந்த மாதிரி இல்ல இப்படி வந்து சண்டை போட்டு போனீங்கல்ல, அப்புறம் ஃபீஸ் அனுப்பிச்சு விடுங்க. அதுவும் நான் எத்தனை தடவை கால் பண்ணா அவங்க எடுக்கவே இல்லை மேம். அது ரொம்ப நேரம் கால் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா 2 வாட்டி எடுத்துட்டு அப்புறம் தான் சொன்னேன். அப்ப கூட அவங்க அசிங்கமா தான் திட்டினாங்க. என்னடி திட்டின? என்னால அனுப்ப முடியாது, நீ அங்கே இருந்தா சாவு அப்படி இப்படி சொன்னாங்க மேம். அது போன் பண்ணும் போதே நீ ஏன் ஏமா எப்படி இருக்க, அப்பா எப்படி இருக்காங்க, அண்ணன் என்ன பண்றான், நீ ஏன் கேட்க மாட்டீங்க? ஸ்கூல் ஃபீஸ் அனுப்பலையா தானடி கேக்குற? அவதானே உன்னை வளர்க்கறா, உன்னை படிக்க வைக்க மாட்டாலும் நான் கேட்டேன், அதை கேட்க கூடாதா? அசிங்கம் உன்னை என்னடி திட்டுன? நானு அசிங்கம் உன்னை என்ன திட்டுனேன்? நீ ஏன் தங்க பயப்படுற? நீ அம்மா கூட வந்துருத்தங்க, அம்மா உன்னை வர முடியாது. ஏன் வர முடியாது மேம்? இத்தனை வருஷமா அவங்க 3 மாசத்துல தூக்கி கொடுத்தாங்கல்ல மேம், அப்பதான் பாசம் மட்டும் இப்ப என்ன மிஸ் வந்தது? அது இப்பதான் நல்லா மிஸ்ஸிம நடக்குது. இவ்வளவு நாள் நீ ஒரு நாள் நீ வந்திருப்பியா, என் கூட நீ பேசிருப்பியா? என்னைக்கே நான் வந்தேன், ஒரு ஸ்கூல் லீவ்ல வந்தேன், நான் பேசுறேன்னு சொல்லு. நீ என்கிட்ட நான் பேசவே கிடையாது. என்னைக்கு நீ என்கிட்ட பேசிருக்க? நீ வந்து என்கிட்ட வந்து நீ எனக்கே பேசிருக்கேன்னு சொல்லு. போகும்போதெல்லாம் இவங்க வீட்டுல பேசுறேன். உனக்கு இப்பதானம்மா தெரியும் உனக்கு இப்பதானே தெரியும், எனக்கு இப்பதான் தெரியும். ஆனா அங்க சந்தோஷமா தான் இருக்க. ஆமா மேம். அம்மாட்ட சந்தோஷமா தான் இருக்க. அவங்க உங்ககிட்ட காசு எல்லாம் கேட்க சொல்ல? இல்ல மேம். நீயா பண்றியா? ஏமா அப்படி எல்லாம் பண்ற? இப்ப வந்து அவ்வளவு தூரம் சண்டை போட்டு போனாங்கல்ல. சரி, இப்ப நான் கூப்பிடுறேன், நீ வந்துரு என் கூட. உன்னை இல்லாம என்னால போக முடியாது. நான் அண்ணனும் தங்கச்சி உன்னை பாக்குற மாதிரி நான் உன்னை பாத்துக்குறேன், உன்னை ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிருவேன், நல்லது கெட்டதெல்லாம் நான் பாத்துக்குருவேன். அப்பா இருக்காங்க, நான் இருக்கிறேன், பாத்துக்கிடுவோம். அப்பா அம்மாவே கிடையாது. அது எப்படி அப்பா அம்மா கிடையாது? நீ சொன்ன ஒத்து வருமா? எல்லாம் அவ சொல்லி கொடுத்து நீ பேசுற, நீ பேச மாட்டேன். சொல்லி கொடுத்து நான் பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சங்கீதா, ஒரு விஷயம் நான் சொல்றேன். அவங்க எல்லாம் உனக்கு அம்மா தான், புரியுதா? நீ வருத்தப்படவே தேவையில்லை. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இதனால? தைரியமா சொல்லு. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உங்க அம்மா ஏன் இப்படி இங்க கூட்டிட்டு பாருங்க, நீங்க பெரியவங்க செஞ்ச விஷயத்துக்கு இந்த பொண்ணை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. அப்படிதான் படுத்துறாங்க. என்னம்மா இப்ப மட்டும் நல்லவங்க மாதிரி வந்து பேசுறாங்க மேம். இத்தனை வருஷம் பிரிஞ்சிருக்கும் போதெல்லாம் பாச தெரியலையா மேம்? அப்படி எல்லாம் இல்லம்மா, அவங்க வேணும் இருந்தது. உன்னை போட்டு அடிப்பானதாண்டி நான் பேசாம இருந்தேன். நானு பாசம் இல்லாமலாம் இருந்தது எனக்கு உன் மேல. அண்ணனை பாத்திருக்கியா? அண்ணனை பிடிக்குமா உனக்கு? ரொம்ப எல்லாம் பிடிக்காது. எல்லாரும் கூட பேசுற மாதிரி தான் பேசுறேன். இப்ப 10 நாளாவது என் கூட வந்து இருந்து என் பாசத்தை புரிஞ்சாதான் இவளுக்கு என் பாசம் என்னங்கிறது புரியும். ஆனா ஒரு நாள் கூட பேச விடாத இவளுக்கு என் பாசத்தை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? அப்படிதான் பேசுவா. இல்ல நான் என் கூட போனா கண்டிப்பா நான் செத்துருவேன் மேம். என் தம்பியை பிரிஞ்சுலாம் இருக்க முடியாது மேம். தம்பி எங்க அப்பாவை பிரிச்சுட்டு. அம்மா என்ன சொல்றாங்க உங்க அம்மா? எங்க அம்மா யார் கூட போறப்போ போடுறாங்க மேம். ஆனா உங்ககிட்ட பாசமா இருக்காங்களா? திட்டுவாங்க, அது வேற மேம். தப்பு பண்ணா திட்டுவாங்க, மற்றபடி ரொம்ப பாசமா இருப்பாங்க மேம். தம்பிக்கு என்ன வயசாச்சு? 1 வயசு ஆகும்.
இப்பதான் அந்த பையன் பிறக்கணும் ஆன பிறகுதான் மேடம் இந்த இவ்வளவு பொண்ணு பிரச்சனைகளும் வர போன்லயே காரணம். பேசியிருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்னோட போன் பேசியிருக்குமான்னு கேளுங்க மேடம். என்கிட்ட தான் பேசிருக்குமான்னு கேளுங்க. ஏமா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் கொடுத்தாச்சு, அவங்க வளர்த்திட்டு இருக்காங்க, நீங்க டிஸ்டர்ப் பண்ணலாமா? சரி, அவங்க தான் வளர்த்திட்டு இருக்காங்க, அதுதானே முறை. இப்ப அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் ஆச்சு. இப்ப அதை நினைச்சுதான் மேடம் நானே இங்க வரேன். அதை நினைச்சுட்டாங்க நினைக்கிறேன் நானு. கூட்டோன்னு அதுதான் ஓடி வந்தேன். உங்க 2 பேருக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது, வயசு வித்தியாசம் கிடையாதோ? என்னம்மா? நான் வந்து எனக்கு குழந்தை கிடையாது. குழந்தை கிடையாதுன்னு நான் குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க கிட்ட நான் கேட்கல. அப்போ வந்து இவங்க கஷ்டமான நிலைமையில தான் என்கிட்ட கொடுத்தாங்க. என் மேல பாசங்கிறது துளியளவு கிடையாது. பாசத்துல என்கிட்ட கொடுக்கல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாங்க எத்தனை மேடம். வருஷம் இருந்தோம் பிரிஞ்சு? அது எப்போ எனக்கு பிரிஞ்சு தெரியாது. இருந்தோம்? உனக்கு தெரியுமா? நீ என் ஊர்ல குழந்தைய இல்ல. கொடுக்கும்போது நீ என் ஊர்ல குழந்தைய இல்ல. கொடுக்கும்போது என் வீட்டுக்காரருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாம என் குழந்தைய கொடுத்தா நான் இப்ப அவங்களோட இருக்க முடியுமா? இப்போ அவங்க வந்து சரி மேடம். பிரிஞ்சு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்ததுனாலதான் குழந்தைய என்கிட்ட கொடுத்தது. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் ஒரு நாள் அதுல இருந்து நாங்க கேரளா கொச்சின் போட்டோஸ்ட்டுக்கு நாங்க போஸ்டிங் ஆகி போயிட்டோம். அங்க போன உடனே அங்க போய் இருந்தோம். பிரச்சனை இதுல ஒண்ணும் கிடையாது. 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்ன லீவ். வேலை செய்யறாரு உங்க வீட்டுக்காரர்? IASFல இருக்காங்க மேடம். அதனால அசாம் போஸ்டிங் போயிட்டோம். அசாம்ல இருந்து மறுபடியும் யூபிக்கு வந்தோம். லீவ்ல வருவோம் போவோம். பிரச்சனைங்களா இது ஒண்ணும் கிடையாது. ஆனா அப்போ இவங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்லி எங்களை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க, ஏதாவது இந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்றது, ஏதாவது நீங்க தான் புள்ளைய காமிக்கவே இல்லையா, அப்புறம் என்ன சொல்லுவாங்க? நான் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம்ல மேடம். வரும்போது என்ன சொல்லுவாங்க? வரும்போதுதான் வேற எதையாவது பிரச்சனை சண்டை வந்தாதான் என்கிட்ட சண்டை வரும். இல்லைன்னா பிரச்சனை எதுவும் வராது. நாங்க என்ன பண்ணுவோம், ஊருக்கு போவோம் வருவோம் வந்துருவோம். ஆனா எப்ப பார்த்தாலும் சண்டை ஒண்ணும் வரல. அதனால வந்துருவோம், ஊருக்கு போயிடும். அதுக்கப்புறம் யூபி போஸ்டிங் ஆகி வாரணாசி பக்கத்துல நாங்க அங்க இருந்தோம். அங்க இருக்கும்போது அப்படிதான், பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க மெட்ராஸுக்கு இங்க வந்தோம். மெட்ராஸ்ல வந்து அண்ணனூர்ல வந்து இங்க வந்து இருந்தோம். அவளுக்கு வந்து அங்க நெய்வேலியில எங்க ஹஸ்பண்ட் போஸ்டிங் ஆகி அங்க போயிட்டாங்க. அங்க சென்ட்ரல் ஸ்கூல் கிடையாது. அதனால இங்க ஆவடி HBPல வந்து அவளை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஆவடி HBPல நல்ல படிப்பெல்லாம் நல்ல படிப்பா, சூப்பரா படிப்பா. படிப்பு எதுவும் சொல்ல முடியாது, நல்ல படிப்பா. அதனால அவ படிப்பு இது இருக்கணும். அங்க வந்து நீங்க எதுக்கு திட்டுறீங்க பிள்ளைய? யார? நீங்க அவட்ட கேட்டுக்கோங்க மேடம். திட்ட மாட்டீங்க. நான் எப்படி மேடம் திட்டோம்? பிள்ளைகள் வந்து தாய் தப்பனா இருந்ததுன்னா சத்தம் போட்டா எல்லாரும் திட்டுதான் மேடம் செய்வாங்க. வெரி குட், சரிம்மா, ஒத்துக்கிறேன். எதுக்கு காசு கேட்க சொன்னீங்க அவங்க? யார்கிட்ட? நான் இதுக்குள்ள முடிச்சுக்கிட்டேன் மேடம். மறுபடியும் இவங்க சொன்னாங்க. அதனால சொன்ன உடனே நாங்க என்ன பண்ணோம்னா, இங்க மெட்ராஸ்ல வந்து அங்க ஒரு பிளாட் ஒண்ணு பார்த்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சொல்லியிருந்தப்போ அப்போ வீடு கட்டுறதுக்காக நான் பிளாட் வாங்கல. இப்போ வாங்கி போட்டோம்னா நாளைக்கு வயசான காலத்துல வித்துட்டு ஊர்ல எங்க ஊர் பக்கத்துல புதுக்கோட்டையில பிளாட் வாங்கி இருக்கிறேன், அங்க நம்ம வீடு கட்டிக்கலாம், மெட்ராஸ்ல இங்க நல்ல விலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மாட்ட சொன்ன உடனே அவங்க ஊர்ல என்ன பேசுனாங்க என்னன்னு எனக்கு தெரியல மேடம். எங்க அப்பா எங்க அம்மாவை எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியல. அவங்களுக்குள்ள அங்க பிரச்சனை போல. இந்த இவ போன் பண்ணி சொல்லுவா, இந்த மாதிரி நீ வந்து என் பிள்ளைய நீ என்கிட்ட கொடுத்தரணும், அப்படி நீ கொடுக்கலன்னா நீ நான் சொல்றத கேட்கறதா இருந்தா என் பிள்ளை உங்ககிட்ட இருக்கும், இல்லைன்னா என் பிள்ளை உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப அசிங்கமா திட்டினோன்னா நான் என்ன பண்ணேன், என் போனை எடுத்து சங்கீதா காதுல வச்சுட்டேன். அவளுக்கு வந்து அசிங்கமான வார்த்தையெல்லாம் தெரியாது. ஆனா இவ கத்திக்கிட்டு பேசுனதை அவ கேட்டா இருந்தாலும் அவ திட்டினோன்னு. நீங்க அந்த குழந்தை காதுல வைக்கலாமா? அது எப்படி மேடம்? இது எல்லாமே யார பழி வாங்குறீங்க நீங்க? யாரையும் பழி வாங்க அப்படி என்ன திட்டுறாங்களே மேடம். ஏன் மேடம் திட்டுறாங்க? நீங்க சமாளிச்சிருக்கணும். உங்க தங்கச்சி அது எப்படி குழந்தை காதுல வைப்பீங்க? அப்ப வெறுப்பு கொண்டு வரதுக்காக தானே காதுல வச்சீங்க. வெறுப்பு கொண்டு வரதுக்காக. குழந்தை மேல நிஜமாவே பாசம் இருந்தா, பாசம் இருக்கு நீங்க அப்படி சொல்லாதீங்க மேடம். 3 மாசத்துல நான் கொண்டு போய் வளர்த்துருக்கேன். காதுல வைப்பீங்க? எனக்கு எப்ப பார்த்தாலும் அவ ஏற்கனவே இதுக்கு முன்னாலேயே போன் பண்ணி என்ன திட்டிக்கிட்டு இருக்கிறா. ஜெனரலா கேக்குறேன், உங்களுக்கு குழந்தை மேல நல்ல பாசம் இருக்கு. பாசம் இல்லைன்னா அது எப்படி மேடம்? நான் வைப்பீங்க? நான் வச்சது உண்மைதான் மேடம், நான் இல்லைன்னு சொல்லல மேடம். நீங்களும் பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க. நான் பிளாக்மெயில் பண்ணல. நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த புள்ளைய பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க. பிளாக்மெயில் நான் பண்ணல. ஆனா எதுக்கு வச்சேன்னா, இந்த மாதிரி இவன் பல்ராமனு கேட்டான். இது வரைக்கும் அவன் வந்து என் பிள்ளைய கூட கேட்டதே கிடையாது. சண்டை 2 பேருக்குள்ளதான் நடக்கும். அவன் கேட்டதுனால மறைக்கிறீங்க. என்னாச்சு அந்த ஊர்ல லேண்ட் பிரச்சனை? என்னது? என்ன லேண்ட் மேடம்? எதுக்காக சண்டை போட்டாங்க? பக்கத்துல ஒரு இவங்களுக்கு சீதன ஒரு வீடு, பக்கத்துல ஒரு வீடு இவங்க சேர்த்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்க சித்தி வீடு தான் சேர்த்து வாங்கியிருக்கிறாங்க. இதை வந்து விற்க போறேன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மேட்டரே எனக்கு தெரியாது.
அவங்க அம்மா தான் சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு அவங்க அப்பா அம்மா சண்டை போடணும்? ஆமா, இல்ல, அது வந்து விக்க வித்துட்டு போறேன்னு சொல்லி நான் நான் மெட்ராஸ்ல பிளாட் வாங்க போறேன் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நடந்ததை இவங்க நான் சொல்றேன். விற்க போறேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவே இவங்களை திட்டி இருக்காங்க. கேளுங்க, அவங்க அம்மா திட்டினாங்க, நான் கேட்கவே இல்லை. அம்மா எனக்கு இவன் தே- பழம் நம்ம சொந்த எந்திரிச்சுட்டே ஊர்ல தலையிட மாட்டான் மேடம். நம்ம சொந்த ஊர் ஊர்ல உள்ள வீட்டை வித்துட்டு உனக்கு அங்க சென்னையில என்ன வேலை? சொந்த வீடு எனக்கு சீதன வீடு இருக்கு மேடம். என்ன வேலை இப்ப உனக்கு? எனக்கு சீதன வீடு எனக்கு சொந்த வீடு இருக்கு. நீங்க 2 பேரும் ஒரு கிளாஸ்மேட்ஸா? ஆமா, ஆமா. எனக்கு சொந்த வீடு அப்ப எனக்கு உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, சண்டை கிடையாது. இல்ல. அவன் எதுக்குமே தலையிட மாட்டான், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்பதான் வந்தது பிரச்சனை. அவன் வந்து இப்ப நான் தண்ணி விடுறது ஒண்ணுதான் மேடம் என் மேல இல்ல, பிரச்சனை. அதுக்கு முன்னாலே மத்தபடி- பிரச்சனை வந்தது. அதுக்கு முன்னால என் அவளே மாமனார் போன் பண்ணாங்க இல்ல. மேடம். நான் வந்து அவங்களுக்கு போன், நான் இது நாள் வரை பெரும்பாலும் போனே பண்ண மாட்டேன். இவங்கள்ட்ட கேளுங்க. இல்ல, இவன் பிரச்சனை பண்ண போதான் என் பொண்ணு காதுல வச்சேன். நீ சொல்லல இந்த மாதிரி நீ செய்யுங்க, நீ என் மகளை கொண்டு வந்து எனக்கு விட்டுறதா நீ சொல்லல. மேடம் எந்த மாதிரி செஞ்சா மகளை கொண்டு விடணும்? ஆமா, அங்க உள்ள லேண்ட் வித்துட்டு இங்க வந்து வைக்கிறாங்க. நான் அங்க இருந்து வர முடியும் மேடம். என் பிள்ளை பதிலுக்கு வர முடியும் எப்படி பாக்குறது நாங்க? அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. புள்ள எங்கேயாவது கண்ணுல காட்டாம கொண்டு போயிடுவாங்களோன்னு கண்ணுல பயப்பட்டாங்க. காட்டாம போறதுக்கு எனக்கு மெட்ராஸ்ல யாருமே இல்லையே மேடம். நீங்க உங்க நியாயத்தை சொல்றீங்கம்மா, மெட்ராஸ்ல அவங்க யாருமே நியாயத்தை தெரியாது சொல்றாங்க. மேடம். காட்டுனது இல்ல, என்கிட்ட பேசுனது இல்ல என் புள்ள. அவங்க ஒரு எளிமையில அப்ப எப்படி நான் நம்புவேன்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் உங்கள்ட்ட கொடுத்தாங்க. அதுக்கு அம்மா இல்லாம ஆயிடாது, ரத்த பந்தத்தை கட் பண்ணி அது கொடுக்க முடியாது. எங்க வீட்டுக்கு அவங்க வந்து போய் இருக்க மாட்டாங்களே மேடம். பிரச்சனையே என் குழந்தை பண்ணலையே. பிறக்கும் போது வந்தாங்களே மேடம். அவங்க வரக்கூடாது, அந்த பிள்ளைக்கு எதுவும் செய்யக்கூடாது, பாக்கணும்னு சொல்லவே இல்லையே மேடம். நான் எங்க சொன்னேன்? நான் உங்களுக்கு ஒண்ணுமே நான் சொல்லலையே. நான் வந்து 3 மாசத்துல நீ தூக்கி கொடுத்த, நீ 15 வருஷமா இந்த பிள்ளைக்கு நீ என்ன செஞ்ச, நீ என்ன பார்த்த? நான் அணுவா நான் பிள்ளை இல்லாதவதானே மேடம். நான் பிள்ளை இல்லாதவதானே. எனக்கு எவ்வளவு வலி இருக்கும் மேடம். எனக்கு அழுது என் மரத்தே போச்சு மேடம். எல்லாமே எனக்கு எவ்வளவு வலி இருக்கும் சொல்லுங்க. நான் ஒரு பிள்ளையில வந்து ஒரு Dress போட்டு போனா என் பிள்ளை என்னைக்கு பெரிய பிள்ளை ஆகாது, அந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு அலங்காரம் பார்க்கணும். அதை பார்த்து நான் எவ்வளவு ஆசையில நான் வளர்த்திருப்பேனா. அந்த பொண்ணு வந்து சட்டப்படி போச்சுன்னா அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு, உங்களுக்கு உரிமை கிடையாது. அவ போக மாட்டேன்னு சொல்லுதுன்னா ஹோமுக்கு தான் போனோம் பொண்ணு. அது உங்களுக்கு பரவாயில்ல? நான் அனுப்ப மாட்டேன். அப்ப யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். நான் விட மாட்டேன். யாரை விட்டு கொடுக்குறீங்க? செத்தாலும் சரி என் பிள்ளைய நான் விட மாட்டேன் மேடம். யாரை விட்டு கொடுக்குறீங்க? நான் விடவே என்ன ஆனாலும் என் பிள்ளைய நான் விட மாட்டேன். என் பிள்ளை என்னால முடியாது. அவளுங்க எல்லாம் அவங்க எதுக்கு மேடம் என்கிட்ட கொடுத்தாங்க? 3 மாசத்துக்கு எதுக்கு மேடம் கொடுத்தாங்க? 15 வருஷத்துல நான் கஷ்டப்பட்டேன் மேடம். நான் கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்க்கறேன். கஷ்டப்பட்டு வளர்க்கறோம். நான் வளர்த்த முறை இவங்க வளர்த்தாங்களா? இவங்க காட்டி போயிடுவா. இங்க கேளுங்க. வருவா மேடம். பேசக்கூடாது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் இது வந்து வேலைக்கே போகாம எங்க வீட்டுல வந்து சாப்பிட நினைக்கிறாங்க மேடம். அப்புறம் வீடு வேலைக்கு அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க, அவங்க வேற லெவல்ல இருக்காங்க. தப்புன்னு சொல்லல. அப்புறம் உனக்கு இவ்வளவு பாசம் இருக்கேன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்து 4 சவுத்துக்குள்ள நீங்க என்னமா அளந்து பாக்குறீங்களா? வெளியில போறது அம்மாக்களுக்கு பாசம் இல்ல சொல்றீங்களா? அப்படி சொல்லல மேடம். என்னமா பேசுறீங்க? அப்படி சொல்லல மேடம். என் பிள்ளைய என்னால பிரிய நீங்க என்ன வேணா சொல்லுங்கம்மா, உரிமை அந்த அம்மாக்கு தானே. என்னால உரிமை இருந்தா ஏன் மேடம் என்கிட்ட கொடுத்தா? யார ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்? நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மேடம். நான் என் பிள்ளைய விட்டு கொடுக்கறேன். ஆனா கையெழுத்து எதுவுமே போட்டு கொடுக்க முடியாது. சூப்பர். இது வரதுக்காக தான் நான் என் பிள்ளைய பேசுறேன். பிள்ளை நல்லா இருக்கணும். நான் விட்டு கொடுக்கறேன். இது வரதுக்காக தான் நான் பேசுறேன். என்னால அந்த பிள்ளைய இழக்க முடியாது. நீ நான் உங்களுக்கு விட்டு கொடுக்கறேன். பாத்தீங்களா? இப்ப வந்து என் பிள்ளைய நான் 15 வயசு வரைக்கும் நான் வளர்த்திருக்கிறேன் மேடம். அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு கல்யாணம் செஞ்சு பார்க்கணும். கல்யாணம் செய்யும் போது அப்பா வந்து கை பிடிச்சு 15 வயசு வளர்த்தது நாளைக்கு பணம் வச்சுட்டு கூட்டிட்டு போன்னு சொன்னாங்களா இல்லையான்னு கேளுங்க. 15 வயசு வளர்த்திருக்கேன். இருமா 15 வயசு யார்கிட்ட சொன்னேன்? நீ சொன்ன யார்கிட்ட ஏன் யார்கிட்ட சொன்ன? சொன்னேன்? எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். நான் சொல்லல. மாப்பிள்ளைகிட்ட சொன்ன, எல்லாத்துக்கிட்டையும் நான் யார்கிட்ட சொன்னேன்? நான் 15 வயசு வளர்த்துக்கு நான் வந்து பைசா வச்சுட்டு போன எங்க மதியிட்ட கேட்டு பாருங்க. தண்ணி ஊத்துறது அது உன்னுடைய இது. நீ சொல்லிட்டு இல்லங்கிறது அது உனக்கு. நான் கேட்டது எனக்கு இது எவ்வளவு பாருங்கம்மா, ஒரு அதுக்கு என்ன விஷயம் இருக்கு? நல்லா புரிஞ்சுங்க. நீ பேசல. நீங்க எப்படி பாக்கணும் தெரியுமா? பேசல. உங்களுக்கு குழந்தை ஆசையா இருந்தது வளர்க்கணும்னு ஆமா. உங்க தங்கச்சி கொடுத்தா, ஆமா. புரியுறதா? ஆமா. அத அவ கஷ்டத்தால கொடுத்திருக்கலாம் ஆ, ஏதோ. சரி. ஆனா உங்க பாசம் அந்த குழந்தைகிட்ட எப்பவுமே இருக்கும். ஏன் பார்த்தா அது என்ன அது மாறவே மாறாது. என் மேல ஆனா- இருக்கோ இல்லையா ஆனா மேடம்? என் புருஷன் மேல. சட்டப்படி உரிமையாளர் அவங்கதான். ஆ, அவங்க எப்ப வந்து கேட்டாலும் குழந்தைய திருப்பி கொடுக்கறதுக்கு நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க. ஆ. மேடம், அது திருப்பி போறது- கொடுத்தா அப்ப நான் 15 வருஷம் வந்து அவன பாசத்துக்கு அப்ப வேலை நீங்க- இல்லையா அப்ப மேடம்? நீங்க பாசம் இருக்குமா? நீங்க அங்க கூட இருந்துட்டு பாக்கலாம். எங்க இருந்துட்டு இத பாக்கலாம்? பாருங்க, இல்ல. பாசங்கிறது காதுல வச்சு குழந்தைய நோவடிக்கிறது தான் பாசமா? நான் அடிக்கலையா? அப்புறம் அவ வந்து பல்றாம கேட்க போய் தான் அப்பா என்ன திட்டுது பாருன்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அவள் சங்கீதாட்டா எதுக்குமா உன்னை திட்டுறாங்கன்னு கேட்டா. கேட்கும் போது நான் சொன்னேன், நான் வந்து உங்க அம்மா கிடையாது,
இவங்க தான் உங்க அம்மான்னு சொல்லிட்டு நான் கெட்டி புடிச்சு நான் அழுதுகிட்டு நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேனா. அப்ப கூட்டிட்டு வரும்போது அவ இவங்க ஒரு 8th படிக்கும் போதுதான் அவளுக்கு எந்த இவங்க அம்மா விதமான இது இல்லாம அப்பான்னு கூட்டு தெரியும். வந்தாங்க. குழந்தை எதுக்கு காசு கேட்டது? அவ என்ன சொன்னா, நீ வந்து எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி எதுக்கா வந்து நீ என்கிட்ட வந்து சண்டை போட்ட? அப்படி யாரு நீ- சொன்னா? சங்கீதா. அவதான் போன் கிடையாது. இவ போன்ல தான் பேசலாம். அது மறுநாளே சொல்லிட்டாங்க மேடம். பைசா நீ கேட்கறதெல்லாம் சொல்லலையா பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு நீ கேட்காது. ரூபா கொடுத்து விட்டு என்கிட்ட நான் சொல்லலையா? சொன்னேன். சொன்னீல்ல கிராண்ட் மேடம் கூட ஃபீஸ் கட்டி நீ விட்டு உரிமை விட்டுருங்க இருக்குன்னு எப்படி நீ சொல்லுவே நீ? அப்படின்னு நீங்க கேட்டாங்க. ஃபீஸுக்கு காசு கேட்க சொன்னீங்க யார்கிட்ட? புள்ளட்ட. நான் சங்கீதாட்ட கேட்க முதல்ல வேண்டாம் அது சொல்லி- விடல அது. நான் கேட்க வேண்டாம்னு சொன்னாலும் அவ விடல. நீங்க கேட்க சொன்னீங்களா இல்லையா? நான் அவங்கிட்ட சொன்னேன். முதல்ல சொன்னது உண்மைதான் மேடம். அப்போ ஒரு அம்மா கணக்கு சொல்லுவாளா? என்னது? நீங்க அம்மா தான் சொல்றீங்கல்ல, ஆமா. புள்ளைய வளர்த்தது கணக்கு பேசலாமா? நீங்க கணக்கு நான் பேசலையே மேடம். பேசிருக்கீங்கல்ல, அவர்கிட்ட சொன்னீங்கல்ல. அப்பனா நான் இவ்வளவு நாள் வளர்த்ததுல அப்புறம் அந்த அப்ப இதென்ன பிசினஸா? சரி மேடம் நீங்க சொல்ல சார். இப்போ என்ன என்ன பேச விடுங்க மேடம். எப்படிமா பேச விடுறது? புள்ளைய வளர்த்ததுக்கு கணக்கு சொல்லிருக்கீங்க. கணக்கு சொல்லி அப்புறம் நான் என் பிள்ளைய வளர்த்திருக்கேன். நான் என் பிள்ளை சொல்றீங்களே, என் பிள்ளைய வளர்த்ததுக்கு நான் கணக்கு சொல்லுவேனா? இல்ல உங்க பிள்ளைன்னு தானே சொல்றீங்க. அவன் என் பிள்ளை மேடம். உண்மையாவே நீங்க அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படி அப்படி கணக்கு சொல்லலாம்? அப்புறம் என் படிக்க வச்சிருக்கேன், எவ்வளவு செலவு கணக்கு பண்ணிருக்கேன். சொன்னது தப்பு சொல்றேன். போய் ஃபீஸ் வாங்கி கொடு, ஃபீஸ் கேளு சொன்னது தப்பு. அவங்க கையில அவங்க வந்து பொருளாதார ரீதியா உங்களை விட தாழ இருக்காங்கன்னு தெரியாது. அதனால நீங்க அப்படி பேசிருக்கீங்க. மேடம் இது பிளாக்மெயிலிங் இல்ல. நான் நான் தான் மேடம் மாசமா இருக்கும்போது சோத்துக்கு வழிதான் நான் தான் மேடம் கஷ்டப்பட்டேன். இவங்க தாழ்ந்து இல்ல, என்னோட இவங்க தான் இதுல இது மேல இருக்காங்க மேடம். இத பாருங்க, தாழ்ந்து இருக்காங்க. முதல்ல கஷ்டப்பட்டாங்க, இப்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்றேன். மேடம் அப்படி நீங்க பாருங்க, சொல்லுங்க பாருங்க, சட்டப்படியான உரிமை அவங்களுக்கு, உணர்வு பூர்வமான உரிமை வந்து உங்களுக்கு, அதை ஒத்துக்கிறேன், இல்ல சொல்லல. ஆனா நீங்க இப்படி மன அழுத்தம் கொடுக்குறீங்கல்ல அந்த பொண்ணுக்கு, அதுதான் தப்பு. நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? என் குழந்தைக்கு நான் பண்ணினேன், நான் ஆசையா பண்ணேன், என்ன பண்ண விட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம். பண்ண விடலையா, பாப்பா நல்லா இருக்கட்டும் நீங்க விட்டு இருக்கணும். அப்போ உங்க அப்பா வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நான் செலவு பண்ணிருக்கேன், 15 வருஷம் நான் பாத்திருக்கேன், அப்ப எனக்கு அந்த உரிமை எனக்கு இருக்குன்னு நீங்க கணக்கு பேசுனீங்க. அப்படி கணக்கு பேசல. எனக்கு என் பொண்ணு மேடம் அவ. அப்படி எனக்கு எப்படி மேடம் உங்க பொண்ணுக்கு செலவு பண்ண விஷயத்தை எப்படி நீங்க அவர்கிட்ட சொல்லலாம்? எனக்கு அது என்ன செலவு பண்ண எந்த விஷயத்த சொன்னா? ஒரு பொண்ணு தானே? இல்ல எந்த விஷயம் சொன்ன? உங்க பொண்ணு தான். என் பொண்ணுதான் மேடம் அவ. அப்ப எதுக்கு செலவு பத்தி பேசுனீங்க? எந்த செலவு பத்தி பேசுனேன்? என்ன செலவு பத்தி பேசுனேன்? அப்பதானே பைசா கொடுத்து இப்பதானே மேடம் விட்டுருக்கு. அன்னைக்கு அந்த 15 வருஷம் நான் செலவு பண்ணிருக்கேன் பாப்பாக்கு, நீங்க சொல்லலையா? யாரு? நான் இவ்வளவு தூரம், ஆமா இவ்வளவு தூரம் நான் வளர்த்திருக்கேன் மேடம். அப்போ நான் வளர்க்கறது வேற, செலவு பண்ணி இருக்கிறது நான் செலவு பண்ண சொல்ல, வளர்த்ததுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 5 வருஷம் நான் வளர்த்தேன் மேடம். 3 மாசம் நான் தூக்கிட்டு போய் நான் வளர்த்தேன் மேடம். அப்புறம் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது மேடம். தெரியுமா? ஒரு விஷயம் நான் சொல்றேன், உங்க 2 பேர்ட்டையும் சொல்றேன். குழந்தையோட நலத்தை எண்ணி நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போடாம இருக்கிறது தான் நல்லது. சண்டையே போட மாட்டேன். இன்னும் இவங்க இதுக்கு மேல என்ன ஏஜ் அட்டன் பண்ணும்போது எல்லாமே நாங்க செஞ்சுட்டு உனக்கு உரிமை இல்லைன்னு என்ன வந்து என் பிள்ளை இருக்க போய் பரவாயில்ல. தப்புமா, நான் அப்படி நீங்க எடுத்து சொல்ல வேண்டியதானே? நீ உங்களுக்கு சொல்ல தெரியாதா இத பத்தி? என்ன பேசுறீங்கல்ல? மேடம் வச்சா எனக்கு தெரியாது. விவரத்தை சொன்ன அவங்க சம்பந்திக்கு தெரியும் மேடம். அது எப்படிங்க ஒவ்வொரு சமயத்துக்கு அவங்களுக்கு ஆசை இருக்காத பிள்ளைக்கு பண்ணன்னு? மேடம் காலையில அவங்களும் போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க மேடம். நீங்க ஒரு பிள்ளை வச்சிருக்கீங்கல்ல, ஆமா நான் பிள்ளை வச்சிருக்கேன். ஆசை இருக்காதா பிள்ளைக்கு பண்ணன்னு? 15 வருஷமா வளர்த்து ஆளாக்கிட்டு. உண்மைதான் மேடம், இல்லன்னு சொல்லல. இல்ல மேடம் 15 வருஷம் அவங்க எங்க பிள்ளைய சொல்லுங்க. என்ன இதா குடுக்கல மேடம். அவங்க பிள்ளைய குடுத்துட்டு அவங்களுக்கு அடிமையாதான் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுனாங்க. அவங்க பிள்ளைய அவங்க குடுத்துட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன நிம்மதியாவே அவங்க இருக்க விடல. முதல்ல நீங்க பாப்பாவை குடுத்துட்டீங்க, பாப்பாவையும் கொடுத்து அப்புறம் எனக்கு அங்க உரிமை இருக்கு முறை இருக்குன்னு பேசுறது தப்புங்க. நீங்க செஞ்சதுதான் தப்பு. நீங்க சொன்ன உடனே நான் சொல்றோம்னு நினைச்சேன், பரவாயில்ல உங்க தரப்பு ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் பேசலான்னு தான் பேசாம இருந்தேன். நீங்க தான் கொடுத்துட்டீங்க, அது முறையே கிடையாது. பாப்பாவை அப்படி தூக்கி கொடுக்கறது இது வந்து விளையாட்டு இல்ல. உணர்வுகளை வந்து நமக்கு அப்படி கட்டுப்படுத்த முடியாது. எத்தவங்க கொடுத்தாச்சு, சரி அவள்கிட்ட தான் நல்லா இருக்காளே இருந்துகட்டும். நமக்குதான் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கான், அவங்க பண்ணிக்கிட்டவங்க 13 வயசு வரை 15 வயசு வரை வளர்த்துருக்காங்க, அவங்க அந்த உரிமை கொண்டாடட்டும். உங்களுக்கு அதான் பெரிய மனசு வரல, சரி அவங்க இருங்கம்மா, அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, நீங்களாச்சும் விட்டு கொடுத்துருக்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க? நான் இவ்வளவு நாள் செலவு பண்ணேன்,
காசு இவ்வளவு செலவு பண்ணு, பேசல மேடம், நான் வளர்த்ததுதான் சொன்னேன். ஃபீஸ கூப்பிட்டு ஃபீஸ வாங்கு, 25 பவன் நகை, நான் கல்யாணம் பண்ணும்போது 50 சவரம் போடுவேன், நீங்க 25 சவரம் போடுங்கன்னு நான் நீங்க கேட்டேன் மேடம். இது எது கேட்டேன்னா இவங்க அக்கா செவ்வாமி தாமரத்துல இருக்கு மேடம். அம்மா நீங்க இல்ல, கேட்டீங்களா இல்லையா? நான் சொல்றது கேளுங்க மேடம். அவங்க கேட்டதுனாலதான் மேடம் நான் சொன்னேன். நீங்க என் தம்பி கேட்டீங்களா? வந்து பைசா இல்லாம இல்ல, என் தம்பி வந்து போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி அக்கா செவ்வாமி வந்து தாமரத்துல இருக்கிறா. அவ சொன்னா, நான் சொன்னேன் நான் உங்களுக்கு வயசு ஏஜ் ஆட்டணும், உங்களுக்கு தண்ணி விடுறதுக்கு நான் கூப்பிடவே இல்ல, நீங்க வந்து எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, என் தம்பி மோளை இழுத்து நீ வெளியே விடு, நான் வெளியே வச்சு நான் வயசுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி விட்டுட்டு நான் போறேன்னு சொல்லி அக்கா செவ்வாமி சொன்னா மேடம். என் தம்பி வந்து அவங்க ஒண்ணும் ஏன் இல்லாம சொன்னாங்க? இருந்தா- முதல்ல நீங்க பெரியவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணுக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுத்துட்டீங்க. இதுதான் பண்ணீங்க பெரிய அந்த பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டயத்துல இவன் வந்து- தேவையில்லாம மன அழுத்தத்தை சரி கொடுத்துட்டீங்க. மேடம், நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேடம். இப்ப வந்து இவளுக்கு பொண்ணு இருக்கு, என்னமா சாதிச்சீங்க 2 பேரும்? இவளுக்கு பொண்ணு இருக்கு, என்னம்மா? நாளைக்கு செஞ்சு பாப்பா மேடம். நிஜமாவே உங்களுக்கு பொண்ணு மேல பாசம் இருந்திருந்தா அதெல்லாம் தூக்கி போட்டிருக்கணும். முறையாவது இதாவது பாப்பாவை தான் கொடுத்துட்டோமே, அவ சந்தோஷமா இருக்கட்டும். அவளுக்கு நல்லது நடக்கும்போது நம்ம நின்னு பாக்குறோம், சந்தோஷப்படுறோம். அந்த பெரிய மனசு உங்க 2 பேருக்கும் வரல. பாப்பா சொல்றதுதான் முடிவுங்க. அதுக்கப்புறம் நீங்க சட்டப்படிதான் பண்ணணும். அது இப்ப என்னம்மா, அவங்க எந்த தப்பும் பண்ணல, புரியுதா? அவங்கள தப்பா பேசாதே, தப்பா நினைக்காதே. என்னன்னா அந்த சூழ்நிலையில அவங்க அப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. உன்னோட நல்லத்தை நினைச்சு பண்ணாங்க. குழந்தை வந்து நல்லா வளரட்டும், அவங்க நல்லா வசதியா இருக்காங்க, நம்ம கிட்ட இருந்தா கஷ்டப்படும், நல்லா வளர்ப்பாங்க. பெரியவங்க சொன்னாங்க, வீட்டுல இருக்கிறதுவங்க உன்னோட தாத்தா ஆயா எல்லாம் சொன்னதுனால சரி பெரியமாட்ட வளரட்டும். யாரு? அக்கா தங்கச்சிங்க தானே அவங்க. ஒரே ரத்தம், எந்த வித்தியாசமும் கிடையாது. 2 பேரும் உனக்கு அம்மா தான், புரியுதா? அங்க கொடுத்தாங்க. இப்ப அவங்க என்ன, அவங்க உன் மேல அவ்வளவு அவ்வளவு அட்டாச்சா இருக்காங்க, உன் மேல உயிரே வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு அப்படி கோபம் வருது. அது மட்டும் இல்ல, இது வந்து எங்கேயாவது உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு அவங்களுக்கு ஆதங்கம். அந்த ஆதங்கத்துல தப்பா பேசிட்டாங்க. அவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க. இவங்களும் வந்து நாங்க முறை செய்யணும் அதை செய்யணும்னு தப்பு பண்ணிருக்காங்க. அது பேசாம இருந்திருக்கலாம். பாப்பா நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அவங்க ஆசைப்படி இருங்கம்மா, ஆசைப்படி பண்ணிடட்டும்னு அவங்க பேசாம இருந்திருக்கலாம். அவங்களும் விட்டு கொடுக்கல, அவங்களும் விட்டு கொடுக்கல. இது பாரு, நீ இதுல எல்லாம் தலைய போட்டுக்காதே. 2 பேரும் உனக்கு அம்மா தான். உனக்கு எங்க இருக்கணுமோ நீ இரு, புரியுதா? அங்க தம்பி இருக்கான், இங்க அண்ணன் இருக்கான், தங்கச்சி இருக்கா, புரியுதா? 2 பேர்த்தையும் பாசமா இரு, சந்தோஷமா இரு, நல்லா படி, சரியா? போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். 2 பேர்த்தையும் பாசமா இருக்கணும். அம்மாட்ட தப்பா எல்லாம் பேசக்கூடாது, புரியுறதா? அம்மாட்ட சொல்லிட்டு போ, அம்மாட்ட சொல்லு. இத பாருங்கம்மா, அந்த குழந்தைக்கு இருக்கிற மனப்பக்குவம் உங்க 2 பேருக்கும் இல்ல. அவங்களாச்சும் சொன்னாங்க விட்டு கொடுக்கறேன்னு. அம்மா நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும், நீ உன்னோட இன்செக்யூரிட்டினால இப்படி பேசுற. யாரு பிடிச்சு இழுத்துட்டு போனாலும் உன் பொண்ணு உன்னை விட்டு போக மாட்டா. அவ போயிட்டானே இப்ப எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் எங்க புருஷன் எங்களால உயிரோட இருக்க முடியாது. நீங்க வந்து என்னால ஒரு நிமிஷம் அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது. அவளுக்கு பொட்ட பிள்ளைக்கு இருக்கும்போது எதுக்கு என்னை அந்த முறையை செய்ய விடல? அவ கல்யாணத்துக்கு பிரச்சனை பண்ணுவாயுவா? தப்புமா. என் புருஷனுக்கு ஒரு கை கால் விளங்கல, எனக்கு யாரும் கிடையாது மேடம், என் பொண்ணுதான் எனக்கு. அவளை வச்சுதான் நாங்க இருக்கணும் மேடம். நாளைக்கு அவளும் அவ பொண்ணுதான், அவளும் ஒரு வீட்டுக்காரர் தான் மேடம். எங்களை பாக்கணும். எதனால நீங்க தண்ணி ஊத்த விட்டீங்க? அதை சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லாம இருக்கீங்க? என்ன காரணம் சொல்லணும்ல? பொண்ணோட பிறப்பு மாறணும் நான் உங்களுக்கு சொன்னேன். எங்களுக்கு கேள்வி ஒண்ணு வச்சு நாங்க அப்படித்தான் சம்மந்தம் பண்றோம் மேடம். பொண்ணை தூக்கி கொடுக்கும் போது பிறப்பு மாறலையா? என்னங்க நீங்க அப்படி 15 வருஷம் வளர்க்கும் போது அந்த பிறப்பு இதா அவளையா மேடம்? அர்த்தம் இல்லாம பேசுறீங்க நீங்க. இப்ப பாருங்க, உங்க புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா விட்டுடுங்க, அவ சந்தோஷமா இருக்கட்டும். என்ன படிக்க போறா அவ? அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அவளு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது படிக்கணும் அப்படின்னு. எவ்வளவு மார்க் எடுக்கிறா? மார்க்ல இந்த எல்லாத்துலயுமே 90க்கு மேலதான் எடுப்பா. 90க்கு மேல. பாத்தீங்களா, நல்லா படிக்கிறா பொண்ணு. இந்த காலத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. நம்ம பெத்த பசங்களா இருந்தாலுமே நம்ம நம்ம கடமையை தான் செய்யணும். நம்ம கடமையை செய்யணும். அவங்க நம்ம வயசு காலத்துல நம்ம பார்த்துப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணினோம்னா ஏமாற்றம் தான். நம்ம பெத்த பசங்களா இருந்தாலே
நம்ம கடமை நம்ம செய்யணும். அவங்க அப்புறமா நம்ம பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அவங்க கடமை செய்வாங்க, அவ்வளவுதான். எதிர்பார்ப்புங்கிறது இருக்கக்கூடாது. அதுதான் சரியான பாசம். அன்கண்டிஷனல் லவ் சொல்லுவாங்க. கண்டிஷன் போட்டெல்லாம் பாசம் வராது. நான் இப்படி இருந்தா நீ இப்படி பண்ணியானா நான் அப்படி பண்ணுவேன், அது அவ அப்படி இருந்தா நான் இப்படி பண்ணுவேன், உங்க அம்மா வந்து இப்படி பண்ணா நான் உனக்கு செலவு பண்ணுவேன். இதெல்லாம் கண்டிஷன்ஸ். எங்க கண்டிஷன் இருக்கோ அங்க பாசமே கிடையாதுமா. கிடையாது. நீ ஆமா. எவ்வளவு சொன்னாலும் நான் அதை ஒத்துக்க முடியாது. அன்கண்டிஷனலா நீ லவ் பண்ணியா, அவ என் பொண்ணு, உன் மனசுக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியும். அதை யாரும் பறிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. தைரியமா இரு. இப்போ மேடம் அப்பனா இவங்களுக்கு வந்து வேற பொண்ணு, நீங்க சொல்ற உண்மைதான், என் பொண்ணு என்னை விட்டு போகாது. இப்போ அப்படி எனக்கு எந்த உரிமையும் கிடையாதா மேடம்? நாளைக்கு வந்து சட்டப்படி உனக்கு உரிமை கிடையாதுமா. அப்புறம் நாளைக்கு அப்புறம் நான் அந்த பிள்ளைக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி சரி, கொடுக்க ஒரு விஷயம் சரி, இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு எந்த உரிமை இல்லைன்னா நீங்க பொண்ணு திருப்பி கொடுத்துறீங்களா? நான் எப்படி மேடம் கொடுப்பேன்? அப்ப பேசாம இருங்க. அப்ப பேசாம அப்ப உங்களுக்கு இருக்கிறது ஒரே சரடு என்ன தெரியுமா? ஆமா. அந்த பொண்ணுக்கு உங்க மேல இருக்கிறது பாசம். ஆமா. அதை கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சரி. இத பாருங்க, பொண்ணு ஒழுங்கா படிக்க விடுங்க, அவளுக்கு மன அழுத்தம் கொடுக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா பொண்ணு ஹோமுக்கு போயிடுவா, இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா. அதே மாதிரி உங்ககிட்டயும் நான் சொல்றேன், நீங்களா பார்த்துதான் அவள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அவ 15 வருஷம் வளர்த்துருக்கா, புரியுதா? அவங்களால அந்த பொண்ணுக்கு எந்த கெடுதலும் நடக்கல. நல்லா படிக்கிறா, நல்லா வச்சிருக்காங்க, பாசமா இருக்காங்க. இத பாருங்கம்மா, அந்த பொண்ணுக்கு எந்த மன அழுத்தம் இருக்கக்கூடாது. மன அழுத்தம் கிடையாது மேடம். ஆனா இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு உரிமை இல்லைன்னு நல்லா தெரியுது. அது எப்பவுமே உங்களுக்கு உரிமை கிடையாது. உரிமை கிடையாது மேடம். எப்பவுமே கிடையாது. யாரு சொன்னா? அந்த பிள்ளைக்கு நாளைக்கு வந்து எனக்கு பொண்ணு கிடையாது, எனக்கு வந்து திருப்பி அதுக்கே சொல்றீங்கம்மா. அவளுக்கு எந்த நல்லது பொழுது செய்யறதுக்கோ உரிமை இல்லாம இப்பவும் ஆக்கிட்டாங்க. நாளைக்கு எனக்கு உரிமை இல்ல. அந்த பிள்ளை உனக்கு உரிமை இருந்தது கிடையாதுமா. ஆமா, நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பாக்குறதுக்கோ நான் எதுவும் செய்யறதுக்கோ எனக்கு உரிமை இல்ல. அப்பனா அப்ப என்ன பண்ண போறீங்க? இல்ல அப்படித்தானே மேடம். இல்ல எனக்கு தெரியல, அத உங்ககிட்ட நான் கேக்குறேன். எப்படி மேடம் கிடையாது உங்ககிட்ட கேக்குறேன். சட்டப்படி நீங்க அடாப்ஷன் பண்ணிக்கல, அதான் உங்ககிட்ட கேக்குறேன். அவ வந்து உங்களுக்கு கொடுத்தா. ஆமா இல்லையா? அதுதான் நான் சொன்னேன், சட்டப்படி அவங்களுக்கு தான் உரிமை. அது நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. உனக்கு பாப்பா மேல பாசம் இருக்குன்னா நல்லபடியா முன்னுக்கு கொண்டு வா, அவ்வளவுதான். சரி. இவங்க சைடுல இருந்து தொல்லை பண்ண மாட்டாங்க. அது அடுத்த விஷயம். சரி, புரியுறதா? அம்மா நீங்க குடுத்துட்டீங்க, இப்ப போய் அவங்கள்ட்ட நான் தான் பண்ணுவேன், நான் தான் முறைப்படி இது பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு போட்டி போட்டீங்கன்னா அந்த பாப்பா வாழ்க்கை கெட்டு போயிடும். இப்ப அவங்க அது பண்ணிதான் இப்ப கெடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, அதனால விட்டுடுங்க. நாங்க விடுறதான் சொல்லியாச்சே, விட்டுடுங்க. இது பாருங்கம்மா, பொண்ணு நல்லா இருக்கணும். பாக்காம அவங்க எப்ப வேணுமோ அவங்க வந்து பாப்பாவை பாப்பாங்க. பார்க்க மாட்டோம் மேடம். நாங்க வந்து இப்ப தண்ணி ஊத்திட்டு போன பிறகு நாங்க ஒரு நாள் வந்தோம், இவங்களோட அக்காவை கூட்டிட்டு. அவங்க அக்காவும் வந்தாங்க, எங்களை வான்னு கேட்கல, ஒண்ணும் கேட்கல. கேட்க மாட்டேன். அப்படி பண்ணுனாங்க, எப்படி மேடம் கேட்பேன்? வீட்டுல கிடையாது. என் பொண்ணு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியாம நான் அவ்வளவு தூரத்துக்கு நான் வச்சிருந்து அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டீங்க. இப்ப என் பொண்ணு இருக்கு போய் என் பையன் பிறக்க போய் சரியா போச்சு. நான் என்ன மலடின்னு தானே இல்லன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் தெரியுமே. இல்லடின்னு எல்லாம் பேசாதீங்கம்மா மேடம், தப்பான விஷயம் அதெல்லாம். நான் பேசல, உலகம் அப்படித்தானே மேடம் பேசுது. யாரும் அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. பொம்பளைங்க பேசாம இருந்தா போறோம். அது உண்மைதான், பொம்பளைங்க தான் பேசுறாங்க, எல்லாம் கிடையாது. அப்படின்னா நீங்க காலம் எல்லாம் போச்சு. நீ அவ்வளவு தூரம் நீ அசிங்கப்படுத்திட்டு போக வேண்டியது இல்லையா மேடம்? என்ன ஆமா, உங்க புள்ள இல்ல தெரிஞ்சு நீங்க வளர்க்குறீங்க தெரிஞ்சா அசிங்கம் கிடையாது, நல்ல விஷயம். இப்ப எல்லாம் பசங்க, சின்ன பசங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நாங்க பெத்துக்க போறது இல்ல, உலகத்துல நிறைய பசங்க வந்து அப்பா அம்மா இல்லாம இருக்காங்க, அவங்கள வளர்த்துறோம்னு எவ்வளவு சின்ன பசங்க முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? இப்படி சொல்றோமே மலடி கில்லடின்னு பேசிக்கிறோமே, இந்த காலத்து பசங்க கல்யாணம் பண்ணி நாங்க பெத்துக்க போறது இல்ல, அம்மா அப்பா இல்லாத பசங்க எவ்வளவு இருக்காங்க, நாங்க வளர்க்க போறோம்னு முடிவு எடுக்கிறாங்க தைரியமா. இன்னும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, மலடிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் யூஸ் பண்ணல, என்ன அப்படி பேசுனாங்க. யாரும் பேசினவங்க முட்டாளுங்க, அவ்வளவுதான். ஆமா, எல்லாரும் பேசுனாங்க. இப்ப நீங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. நான் பண்ணல மேடம். இவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி நான் அந்த பிள்ளைய விட நான் விரும்பவும் இல்லை. என் பிள்ளைய நான் இப்ப எப்படி வளர்க்கணும் அத மாதிரிதான் நான் அவளை வளர்த்தேன். இவன் மேல எவ்வளவு பாசமா அத மாதிரிதான் முத பிள்ளை அவ எனக்கு தான். அவன் மேல உயிரே வச்சிருக்கேன். நான் அவ்வளவு பாசமா நானும் எங்க வீட்டுக்காரர் பாக்காங்களே. என்ன பிரயோஜனம் மேடம்? இப்போ உரிமை இல்லைன்னு இது பண்ணியாச்சு. நாளைக்கு இப்போ
மேடம் நான் தெரியாம உங்ககிட்ட கேக்குறேன். இப்போ நான் வளர்க்கறதுக்கு மட்டும்தான் உரிமையா? நாளைக்கு வந்து அவளுக்கு எது நல்லது பொழுது நான் செய்ய பெத்தவங்களுக்கே உரிமை இல்லாத காலத்துல அவ என்னமா பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன உரிமை யாரமா உரிமை எடுத்து கொடுக்க முடியும்? போய் பாருங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போய் பாருங்க. எத்தனை 80 வயசுல 90 வயசுல எவ்வளவு பெத்தவங்க கிடக்குறாங்க, போய் பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் உரிமை இல்லையா? வளர்க்கறதுக்கு தானே எனக்கு உரிமை. நீ என்ன பார்க்காம விட்டுட்டு போயிட்டேன்னா யாராவது சொல்ல முடியறதா? யாருக்கு யாரு மேலயும் உரிமை கிடையாதுமா. பண்ணினாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். நமக்காக நம்ம பண்றோம். நம்ம பெத்தவங்களை பாத்துக்கிறது நம்ம கடமை, புரியுதா? அவங்க கடமை நம்மள பாத்துக்கிறது இல்ல மேடம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, உரிமை உரிமை பேசுறீங்கல்ல, யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்னும் இத பத்தி பேசக்கூடாது. வீட்டுல போய் தேவையில்லாம பொண்ணுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காதீங்க சொல்லிட்டேன். என்ன மன அழுத்தம்? அவளுக்கு மன அழுத்தம் இருக்குமா? இங்க வந்து உட்காந்து அழுதா. நீங்க போன்ல தப்பு தப்பா பேசும்போது போனை கொடுத்திருக்கீங்க, காசு வாங்க சொல்லி இருக்கீங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு. இதெல்லாம் மன அழுத்தம் தான். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்க கூடாது. அப்படின்னா நீ சரி மேடம். நான் அப்ப நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க மேடம்? அந்த பிள்ளைய நீ வளர்க்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கட்டும். சரி. அவளுக்கு அவள்கிட்ட இத பத்தி என்ன பேசவே கூடாது. உங்களால முடியுமா? நான் எப்படி மேடம் பேசுவேன்? நான் பேச மாட்டேன். இங்க வந்து இது பேசி என்ன தீர்ந்து போயிட்டு நான் ஏற்கனவே முன்னால பேசல. அந்த பிள்ளைதான் ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருப்பா. நினைக்கிறதுக்கு இப்ப இங்க வரும்போது நீ காலையில இருந்து ரொம்ப முகவாடி இதா இருக்குது. என் மக குண்டா இருக்கா ஒல்லியா இருக்கா, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எல்லாம் எப்பவும் குடுக்கற மாதிரி தான் கொடுப்பேன். நீ அவட்ட வந்து இருந்தா போதும். அத ஊத்திதான் சாப்பிடணும். அது உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கிட்டு எனக்கு அங்க வெயிட் போடுறேன், இங்க வெயிட் போடுறேன். இப்படி பண்றா, உங்க அப்பா அப்படி பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணிடுங்க. நீ எதுவும் சொல்லாத. சரி, ரொம்ப வேதனைப்படுவா. சரி, ஒரு விஷயம் இருக்கு. இப்ப லீகலைஸ் பண்ணிடுங்க. இத சட்டப்படி அவங்க உங்களுக்கு தத்து கொடுத்த மாதிரி பண்ணிடுங்க. அப்படி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா நான் இழந்ததுக்கு அர்த்தமே. எப்படி இழந்ததுக்கு அர்த்தமே. ஆனா எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. சட்டப்படி குழந்தைய தத்து கொடுக்குறாருந்தா அவங்க எவ்வளவு சொத்து இருக்குதோ அதெல்லாம் அந்த பிள்ளை மேல எழுதிட்டு குடுக்குறாங்களாதான் நாங்க கேள்விப்பட்டோம். நான் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் கொடுக்கல. நான் என் பிள்ளைய வளர்க்க முடியாமலும் கொடுக்கல, நான் அதுக்கு ஆசைப்பட்டும் கொடுக்கல. அது அவகிட்ட இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். எனக்கு அதுதான் தேவை. சட்டப்படி எல்லாம் நான் எழுதி கொடுக்க மாட்டேன். நான் எந்த தொந்தரவும் பண்ணவும் மாட்டேன். நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனா எழுதி எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, எழுதியா சட்ட பிரகாரமா எழுதி கொடுக்க என்னால முடியாது. சரி, அப்படி எழுதி கொடுக்க நீங்க மாட்டேன். 2 பேரும் கிளம்புங்க. இது பாருங்கம்மா, இது பாருங்க, பொண்ணை நல்லா படிக்க வைங்க, நல்ல சந்தோஷமா பாத்துங்க. அவங்க என்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. புரியுறதா? நீங்க உங்க பாட்டுல உங்க பொண்ணை பாத்துங்க. சரி, கிளம்புங்க. ஆக்சுவலி இது ஒரு சின்ன கிராமத்து வீம்பு தான். 2 பேரும் ரொம்ப பாசமா தான் இருக்காங்க. 13 வருஷமா இவங்க டிஸ்டர்பும் பண்ணல. அவங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு சம்பிரதாயத்தின் பேர்ல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இவ்வளவும். நான் எதுக்கு இவ்வளவு கராரா பேசினேன்னா, இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற போட்டியில அந்த பொண்ணுக்கு மன அழுத்தம் ஆயிடுறது. அவ வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது, அவ படிப்பு கெட்டுடக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினேன் அவங்க கிட்ட. அந்த பொண்ணோட வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதில்